Hello everyone, வணக்கம். Welcome to my channel. என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Keep supporting, keep watching. So இன்னைக்கான டாபிக் வந்துட்டு வீக்லி ரீடிங். So the next 7 days எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, this one. Pile number 2, pile number 3. ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் சூஸ் பண்ண அந்த பைல் 1, 2 or 3. ஓகே, ஸோ சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். So the next 7 days. ஸோ நல்லா இருக்கும். ஒரு மைண்ட் செட் வில் பி வெரி குட். நெக்ஸ்ட் 7 டேஸ்க்கு நல்ல ஒரு குட் மைண்ட் செட் இருக்கும். பிளானிங் ஐடியாஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான பிளானிங்ஸ் வந்து இருக்கும். புதுசு ஏதாவது ஒரு ஐடியா மாதிரி யோசிப்பீங்க. டிஃபென்சிவ், எஸ். ஸோ செல்ஃப் ப்ரொடெக்ஷன் பயங்கரமாக தெரியுது. செல்ஃப் ப்ரொடெக்ஷனுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களை நீங்களே காப்பாற்றிக்கிறதுக்கு எல்லா வேலைகளும் செய்வீங்க இந்த ஒரு வாரம். உங்களோட வார்த்தைகள்ல இருந்து எல்லாமே வந்துட்டு ஒரு சில இடங்கள்ல நீங்கள் வந்து ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஃபேவராகவே வந்துட்டு பேசவும் செய்வீங்க, அதை மாற்றவும் செய்வீங்க. ஸோ செல்ஃப் ப்ரொடெக்ஷன் பயங்கரமாக தெரியுது. செல்ஃபிஷ்னஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஒரு சில விஷயங்களில் சுயநலமாக நடந்துக்குவீங்க. பட் அதெல்லாம் உங்களோட ப்ரொடெக்ஷன், உங்களை நீங்கள் பாதுகாக்கணுங்கிறதுக்காகவா இருக்கும். சம் ஹிடன் பிளெஸிங்ஸ், ஹிடன் ப்ரேயர்ஸ் எல்லாம் இருக்கும். அது ஒரு விஷயம் வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பதில் இன்னும் கிடைக்கலையேன்னு சொன்னீங்கன்னா அது வேற ஒரு வழியில் வந்து கிடைக்கும். ஹிடன் பிளெஸிங், ஆசீர்வாதங்கள் இருக்கும். பட் அது சேலஞ்சிங்காகவும் இருக்கும். சி சாக்கட் பவுண்டரிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பைல் நம்பர் 1, ப்ரொடெக்ட் யுவர் பவுண்டரி. உங்கள் பவுண்டரிக்குள்ளார ஒரு சில பேர் வரணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் விஷயத்தில் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஒரு உங்களோட சாஃப்டான ஒரு கேரக்டர் நேச்சரும் சரி, நீங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுற கேரக்டராக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு குணத்தையும் சரி மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. எக்ஸ்ட்ரா வேலைகள், எக்ஸ்ட்ரா பேர்டன்ஸ் எதுவும் எடுத்துக்க வேண்டாம். எஸ்பெஷலி இந்த ஒரு வாரம் அது உங்களுக்கு மட்டும்தான் பேர்டனாக இருக்கும். தவிர நீங்கள் மற்றவங்களுக்காக செய்கிறீங்கன்னா அதுக்கு அவங்க பாராட்ட மாட்டாங்க, நன்றியோடு இருக்க மாட்டாங்க. ரைட்? ஸோ செல்ஃப் கேர், சி மோஸ்ட்லி செல்ஃப் கேர், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், டிஃபென்சிவ், ப்ரொடெக்ஷன், இந்த விஷயங்கள் தான் அதிகமாகவே இருக்குது. கம்ப்ளீட்டாக பைல் நம்பர் 1 உங்களை பற்றி தான். உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணும், உங்களுக்காக போராடணும், உங்களுக்காக இருக்கணும், வாழணுங்கிறது தான் இந்த வீக்கோட தீமே சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில புரிதல் தேவை. புரிஞ்சுக்காம நிறைய விஷயங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அது வந்து கவனிக்கணும்னு சொல்கிறாங்க.
அண்ட் உங்களோட த்ரூ யுவர் இன்ட்யூஷன் இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை மூலயமாக ஒரு வார்னிங் சைன் வரும் அபவுட் ஒரு சூழ்நிலையோ விஷயமோ இல்லை ஏதோ ஒரு நபர் விஷயத்துலையோ அந்த வார்னிங் சைன் வரும். ஓகேவா? அண்ட் மேபி அந்த நபர் சம்ஒன் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி இல்லைனா சம் கைண்ட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் இல்லைனா கசின்ஸ் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா சூசன் ஃபேமிலி யாராக வேணா இருக்கலாம். அவங்க விஷயத்தில் ஒரு வார்னிங் வரும். அதிகமாக நம்புறீங்களா, அதிகமாக வந்துட்டு எதிர்பார்க்குறீங்களா, கேர்ஃபுல், வார்னிங் இஸ் ஹியர். See, once again defensive. See, எனக்கு வந்து ஓவராலாக ஒரு எனர்ஜி வருது என்னன்னா the burden. I feel the burden. Pile number 1 பொறுத்த வரைக்கும். பட் அந்த burden வந்துட்டு ஆக்சுவலி ரிலீஸ் ஆகும். பட் ஸ்டில் you need to protect yourself. Protect பண்ணணும். Okay. ஸோ நான் நேம்ஸ் எடுக்கட்டுமா? ஓகே, ஸோ த லெட்டர்ஸ் எடுக்கலாம். சரியா? எல் டி. ஸோ நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் அவங்க இனிஷியல் இல்லைனா அவங்க நேமில் இருக்கிற லெட்டர் இல்லைனா அவங்களோட நேமில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லைனா எனி திங் ரிலேட் டு அந்த சிச்சுவேஷன் சம்மந்தமாக எனி திங். எல்என்டி, எஃப்டி, one more, LP. I think TL அதான் ரிப்பீட்டிவாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை? ஸோ LP. ஓகே, ஸோ இந்த லெட்டர்ஸ் கனெக்ட் பண்ணி பாருங்க. அண்ட் பட் ஓவராலாக வந்து பைல் நம்பர் 1 செல்ஃப் கேர், செல்ஃப் டிஃபென்ஸ், அதுதான் இந்த வீக்குக்கான ஒரு தீமாக இருக்கும். ஐ எம் ப்ரொடெக்டட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 2. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ த நெக்ஸ்ட் 7 days எப்படி இருக்க போகுது? ஸோ பைல் நம்பர் 2, த நெக்ஸ்ட் 7 days. ஓகே, break free. One more, tranquility. So I think இது வந்து பிகினிங்லேயே சம் கைண்ட் ஆஃப் பிளாக்கேஜஸாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கல, மேபி பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ இந்த ஒரு வாரம், த நெக்ஸ்ட் 7 days, டேக் அ பிரேக், கம் பேக் ஸ்ட்ராங்கர். அதுதான், ஒரு பிரேக் எடுங்க உங்கள் வேலைகளில் எஸ்பெஷலி. அண்ட் உங்களோட லைஃப் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, அதில் ஒரு முன்னேற்றம் இல்லை, அண்ட் அதில் ஒரு புது ஐடியாஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்னா பிகாஸ் யூ ஆர் டூ ட்ரெயின்ட். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கீங்க, குழப்பமாக இருக்கீங்க, ரொம்ப டயர்டாக இருக்கீங்கன்னு சொல்லலாமா? ஸோ அதனால உங்களுக்கு ஒரு பிரேக் இந்த ஒரு வாரம் தேவை. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸ்மார்ட் ஒர்க், ரொம்ப கம்மியான நேரம் வேலை செஞ்சாலும் கம்மியான விஷயங்கள்ல நீங்கள் வந்துட்டு ஈடுபாடு கொடுத்தாலும் I think I'll say smart work more than hard work இந்த வாரம். அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ரொம்ப எல்லாத்தையும் போட்டு பாரமாக வந்து வச்சு செய்யாதீங்க. கம்மியான வேலை செஞ்சாலும் அது ஒரு யூஸ்ஃபுல்லானதாக செய்யுங்க. ட்ரை டிஃப்ரெண்ட் வெஞ்சர்ஸ், எக்ஸ்பீரியன்சஸ், ட்ரை நியூ திங்ஸ். Boundaries is important. One more. Boundary important. Why? Illusions, lot of illusions. நிறைய குழப்பங்கள். ஏதோ ரீசெண்ட் டைமில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் மேபி அவசரப்பட்டு அதை செஞ்சுருக்கலாம், அதனால் ஒரு சில இழப்புகள் வந்திருக்கும். அதை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. அந்த கற்பனையிலே இருக்கீங்க, தப்பு பண்ணிட்டோம், அவசரப்பட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு. அது உங்கள் எனர்ஜியை இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுது. அண்ட் ஒரு பவுண்டரிஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பைல் நம்பர் 2க்கு உங்களுக்கு தேவை கம்ப்ளீட் ஹீலிங். வாய் இந்த ரெஸ்ட் அப்படிங்கிறது வருதுன்னா பிகாஸ் யூ நீட் கம்ப்ளீட் ஹீலிங்.
ஓகேவா? சி ஐ திங்க் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் லைஃப், இல்லைன்னா ஒரு ஒரு லைஃப்பை பற்றின ஒரு புரிதலோ இல்லை உங்களோட கரண்ட் சூழ்நிலை பற்றின புரிதல் உங்ககிட்ட இப்போ ரொம்ப தப்பாக இருக்கு. தப்புன்னா கரெக்டாக இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கீங்க, கரெக்டான அந்த பாயிண்ட் இன்னும் உங்களுக்கு கிடைக்காம இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் வெரி வெரி கன்ஃபியூசிங் எனர்ஜி. நான் உங்க கார்டை ஷஃபிள் பண்ணுறப்போவுமே எனக்கு வந்துட்டு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும், கரண்ட் சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா the first basic is healing along with rest. ஓகேவா? ஸோ அது ரொம்ப நாளாக நான் ரொம்ப பிஸி பர்சன், என்னாலாம் அவ்வளோ நாள்லாம் வந்து பிரேக் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க அட்லீஸ்ட் திஸ் வீக், இந்த வாரம் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஃபார் யுவர் ஓன் குட், அது உங்களோட நல்லதுக்கு. ஓகே, அண்ட் திஸ் sacred boundaries இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் பவுண்டரிஸ் வந்துட்டு இது பண்ணுங்க. வார்த்தைகள் கவனம். ஐ திங்க் வார்த்தைகள் வந்து ரொம்ப கவனம். ஏன்னா ரொம்ப பாயிண்டாக பேசுகிறங்கிற பேரில் ஒரு சில பேர் உங்கள் வார்த்தைகளால் ஹர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத ஒரு ஒரு பகை வளர்த்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஆனால் உங்கள் பேசுகிற வார்த்தைகளால் பிடிக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வார்த்தைகள் கவனம். அண்ட் டக்கு டக்குன்னு ஒரு சில விஷயங்களை நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி அது மாதிரி ஏதோ ஒரு முடிவு எடுத்து தான் இப்போ வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க, மறுபடியும் அதே தப்பு பண்ண போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல். ஐ திங்க் பைல் நம்பர் 2 திங்க். உங்களோட ஓவரால் தீமே நான் சொல்கிறது அவ்வளோதான். யோசிச்சுட்டு எது இருந்தாலும் முடிவு பண்ணுங்க. ஓகே, ஐ டேக் த லெட்டர்ஸ். பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 2 தானே? எஸ். MT. ஓகே, one more. once again MT வந்திருக்கு. தேர்ட் டைம் போடுறேன். சரி, இது கீழே விழுந்துருச்சு. I'll take this LD. 2 டைம் MT L and D. ஓகேவா? ஸோ இந்த லெட்டர்ஸ் நேமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு கனெக்ட் ஆகிறதாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ that's all for pile number 2. Thank you. பைல் நம்பர் 3. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். பிளே டைம். ஓகே, 3 கார்ட்ஸ் வந்திருக்கு, நான் அதை எடுத்துக்கிறேன். அக்செப்ட் ஹெவன்ஸ் ஹெல்ப், ப்ரொடெக்ஷன். சரி, உங்களோட ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக இந்த ஒரு 7 டேஸில் நல்ல ஒரு சைன் எதிர்பார்க்கலாம், அதுக்கான பதில் இருக்கும். ஓகேவா? அண்ட் இது வரைக்கும் நீங்கள் ப்ரேயர்ஸாக இருக்கட்டும், ஒரு விஷயம் மற்றவங்க கிட்ட சொன்னதாக இருக்கட்டும், அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு 7 டேஸ் அதை அக்செப்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரிலாக்ஸ், ஜஸ்ட் என்ஜாய் யுவர் செல்ஃப். ஓகேவா? ஜஸ்ட் ரிலாக்ஸாக இருங்க. நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஐ திங்க் பைல் நம்பர் 3 நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். அந்த ஃப்ரீ டைமை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது உங்களோட பாயிண்ட். பட் ஃப்ரீ டைம் எதிர்பார்க்கலாம். அண்ட் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு எனிதிங் ஏதோ ஒரு ஆஃபர் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் ஆஃபர் இருக்கும். வாலண்டியராகவே வரும், தானாக வரும். நீங்கள் தேடி போக தேவையில்ல, தானாக வரும். Relentless craving. Some kind of addiction. What is that? Maybe a new habit. புதுசாக ஏதாவது ஒரு ஹேபிட் இருக்கலாம், புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் செய்வீங்க. அப்படி இல்லைன்னா பழைய விஷயத்தையும் ஒன்ஸ் அகெயின் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. சம்திங் அது உங்களை சார்ந்ததாக இருக்கும். arrogance. ஐ திங்க் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் எய்தர் டிவைன், இல்லை உங்களோட இன்ட்யூஷன் உள்ளுணர்வு, இல்லை வேற யாரோ ஒரு பர்சன் உங்களோட ஏதோ ஒரு மிஸ்டேக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட பாயிண்ட் அவுட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சம்திங்
அது உங்களுக்கு வந்து ஒரு பிளேமா எடுத்துக்க வேண்டாம், பட் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லெசன் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, டோன்ட் திங்க் டூ மச், ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப யோசிக்க போறீங்களோன்னு தோணுது. ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட், ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாடி ஹீட், ஸ்ட்ரெஸ், தலைவலி வருது, கண்ணு எரிச்சல் கொடுக்கறது, உங்களை நீங்களே வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்தாலும் வற்புறுத்தி ஒரு வேலை செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமாக இருங்க. எப்பயுமே வந்துட்டு ஸ்டே ஹைட்ரேட்டட். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸஸ் இல்லை ஏதாவது ஒரு வாட்டர் கூட வச்சுக்கோங்க. ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நல்லது. ஸோ வந்து கவனம், பிகாஸ் ஹெல்த் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு விஷயத்துல ஐ ஓப்பனிங் மூமெண்ட்னு நான் சொல்வேன். ஏதோ ஒரு தெளிவு இருக்குன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயத்துல, அது வந்து ஒரு நபராக இருக்கலாம், இல்லை ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், பட் ஆனால் அந்த தெளிவு ஸ்ட்ராங்கா இருக்கு. See, protection once again. செல்ஃப் டிஃபென்ஸ் பயங்கரமா இருக்கு. ஐ திங்க் பைல் நம்பர் 3 இந்த ஒரு வாரம் வந்து ஹெல்த் உங்களுக்கு பாதிக்கிறதே வந்து மோஸ்ட்லி அதுவாக தான் இருக்கும். ஓவரா பிளான் பண்றது, ஓவரா வந்து திங்க் பண்றது, டோன்ட் டூ தட். ஓகேவா? I'll take the letters. Okay. R E R E A L. once again. ஸோ இது ஒரு நேமோட லெட்டராக இருக்கலாம், இனிஷியல், ஃபர்ஸ்ட் லெட்டர், இல்லைனா ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு இந்த லெட்டர் வந்து மேட்ச் ஆகும். ஃபைனல் EG. Okay, so that's all. Okay, so that's all for pile number 3. Thank you. 3 பைல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. எல்லாமே தனிப்பட்ட முறையான ஒரு மெசேஜஸ், காமனான ஒரு விஷயம். ஸோ 3 பைலும் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.